மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு காமிச்சு இப்படி தான் இருக்குன்ற லுக்காக இது பண்ணுறாங்க. பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே வந்து என்ன மாதிரி எமோஷன், என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, செரீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு, வெரி வெல் நோன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை, பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும், இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த முடிவை வளர்த்து, ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன், முடி போச்சு அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்சது, ஒரு செகண்டில் முடிஞ்சது, முடிஞ்சது. அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு. ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் சம்வேர் எனக்கு அந்த லுக்கு பெருசாக செட் ஆகல. பட் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் கேட்டேன், இது ஓகே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன், அது வந்து செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போகிறேன். பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க, இல்லை 70s எப்படி இருந்தாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கிறத போய் பார்த்தேன். ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு. ஸோ அங்கேருந்து பேஸ் ஹோம்ஒர்க் இவ்வளோ தான். பட் மீதி வந்து ஃபார் அ ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் ஃபார் அ டைரக்டர் லைக் சுதா மேம் எல்லாமே வந்துட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் நம்ம கற்றுப்போம். ஸோ நான் டே 1 நான் சின்னதுரை என்ன புரிஞ்சுக்கிட்டு போனேனோ, பை த லாஸ்ட் டே அது வந்து வேற ஒரு வெர்ஷன் என் மைண்டில் வந்து ஓகே சூப்பர். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், இப்போ நான் 85ல் பிறந்தேன். நான் ஒரு 90லாம் வரும்போது சினிமா பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ தேட்டர் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேசட்ஸ் இருக்கும், பழைய படங்களோட ஸோ அது எங்கேயோ நமக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டிருக்குது, அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது. அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பிக்சராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றது தான். நான் அப்போ சொன்னது தான், எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன். இப்போ அமரனுக்கு வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள், ரியல் ஆர்மி பீப்புளோட தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ எனக்கு நான் வெயிட் போட்டிருக்கிறது எனக்கு பத்தலை. நான் மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கிறவனா தெரிகிறேன். அதுக்குள்ளே நடந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 1 month பிரேக் கிடச்சிச்சு. அந்த 1 monthல ஒரு 3-4 kgs பில்ட் பண்ணேன் நான். அப்புறம் அந்த யூனிஃபார்மை போய் நின்ன பிறகு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த ஸ்கிரிப்டில் இந்த சீன் என்ன பண்ண போகிறோன்றது தான். அதே மாதிரி தான் இந்த லுக் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது, உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. அவன் இப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ராமசாமியா? ஆமாம், இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னன் நடிச்சிருக்காரு. நன்னன் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து இது இவங்க அவங்க மதுரையில் வந்து அவங்க இல்லை
அங்கிட்ட ரொம்ப நாவலா இங்கிட்ட பேசுவாங்க. Okay. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இது படித்தவங்க. Yeah. அதுலேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் காலேஜ் போகிறவங்களே ரொம்ப கம்மி குரூப்பு. ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைக்கு படித்து வரணுன்றதே ரொம்ப கஷ்டமானது. ஸோ காலேஜ் போனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடதே வேறு மாதிரி இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டோட்டலாக மாற்றுற ஒர்க் நம்ம பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒரு ஏபிசிடி மட்டும்தான் வச்சுக்கணும் நம்ம. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போய் இவால்வ் ஆகிக்கணும். அண்ட் நான் இந்த கதை கேட்ட நாள்லேருந்து மேம் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே. அதை நான் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அவ்வளோதான். கதைக்குள்ளே டீட்டெயிலிங்கில் நான் போகவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ படிக்கல இதை பற்றி, இந்த வரலாறை பற்றி. அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு அவங்க. இந்த கதையை பற்றி அவ்வளோ படித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஓகே. அவங்க யாரை இந்த படத்துக்குள்ளே என்ன காஸ்டிங்காக கொண்டு வந்தாலோ டெக்னீஷியன்ஸாக கொண்டு வந்தாலோ அதுதான் என்னுடைய டெசிஷன்றது. இவ்வளோ பெரிய ஒர்க் போயிருக்கு. இதில் நான் என் சைடு ஏன் இன்புட் போடுறதுக்கான டைம் இது இல்லை. இது இந்த படமாக எப்படி ஆக்குறதுன்றது மட்டும்தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டேன். மேம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ரைட். இல்லை ஆக்சுவலி ரிசர்ச்சில் வந்தது தான். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து பஞ்சம். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு லக்ஸுரி அப்போது. ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சு. ஓகே. ஏன்னா படத்துலேயே ஒரு டயலாக் வரும். ஸோ அது வந்து ராமசாமி ஐயா வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. அவர் ஒரு பெரிய போராளி. மஜ்ரா காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் அப்போது. ஸோ எல்லா போராட்டத்துக்கும் போவார். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து லைக் கம்மியாக தான் இருக்கும். ரசம் ரைஸ் இருக்கும். ரைஸ் பெரிய விஷயம் அப்போ ரைஸ் சாப்பிட்றது. ரசம் ரைஸ் தான் இருக்கும். ஸோ எவ்ரிடே சேம் திங். ஸோ வந்து அவர் உட்காந்து சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டு, டேய் ராமசாமி உனக்கு சாப்பாடு இப்படி சாப்பாடே இல்லை, நீ போயிட்டு போராளியா அப்படின்னு அப்படி பேசிப்பாரா. அதை வந்து அவருக்கு அப்படியே வச்சுட்டோம். அந்த டயலாக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தது. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை டயலாகாக வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு சௌராஷ்டிரியன் வந்து இருப்பார் படத்தில் இருக்காங்க. இருக்கும்போது இவர் மதுரைக்காரர் இல்லையா, ராமசாமி ஐயா வந்து மதுரைக்காரர். அப்போது அவங்கள வந்து பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஓஹோ. ஸோ அது வந்து பட்டு நூலா பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்புறமா என்னன்னா எங்கள் படத்தில் நன்னனா நடித்த ஒரு ப்ரொஃபஸராக நடித்த பிரபாகரன் சாரோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் 80+ அவர் வந்தார் எங்கள் டப்பிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவர் ஷாக். நாங்களாம் அப்போ பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவோம் இவங்கள, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஸோ தட் வாஸ் ராமசாமி ஐயா. ஓகே. ஓகே. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லைக் கோம்பிங் த்ரூ ஓகே ஃபார் தட் ஏஜ், ஃபார் தட் ஈரா அண்ட் ஸ்லாங் எல்லாமே. ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப 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 இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்களோட எல்லாம் பேசும்போது யூனோ யூ ஜஸ்ட் அப்படியே ஆயிடுவோம். இவங்களே கூட இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த கேரக்டர் அப்படி பண்ணாது, அந்த ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. சூப்பர். சின்னதுரை அவர்களே, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, அதர்வா சின்னதுரைனே 2 பேராக நான் பார்க்குறேன். ஸோ அதர்வாக்கு சின்னதுரை கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதுரைக்கு அதர்வா கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் தான். நான் இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக என் மைண்டில் வந்தது பிகாஸ் சுதா மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க, இது போயிட்டு வில் ஜஸ்ட் சி ஹவு இட் ஒர்க்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போகும்போது என்னென்னா நம்ம கேரக்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிரிப்டை படிக்கும்போது நல்லா இருந்தது அந்த ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் எனக்கு உண்மையிலே இன்றைக்கி நான் படம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, நான் சுதா மேம் கிட்ட அதான் சொன்னேன், தட் நான் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஐவ் பின் ஆன் ஸ்க்ரீன் இஸ் இந்த படம் தான். அண்ட் எனக்கு ரியல் லைஃப்பில் ஒரு இடத்துல என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை வந்துட்டு கால் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக்க பார்ப்பாங்க பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
நான் என்ன படம் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இந்த படம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு 50% நான் சின்னதுரையை அப்ரோச் பண்ணாலும் 50% நான் எனக்குள்ளே வந்துட்டு என்னோட ட்ரேட்ஸ் என்ன இருக்கோ, இல்லை என்னோட ஆட்டிடியூட் என்ன இருக்கோ அதை வந்துட்டு நான் ப்ளே பண்ணேன். விச் மீன்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் சுதா மேம்ஸ் கைடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது, இல்லை மீட்டரை கொஞ்சம் கம்மியாகுதுன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இது இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து நடிப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து சில கியூஸ் இருக்கும், இப்படி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கியூ தருவாங்க. அந்த கியூஸ்லேருந்து பிக்கப் பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் ஓவரால் எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஆன்சர் தான் இருக்குது. ஆமாம். அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். சூப்பர். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனாக மேம்கிட்ட கேட்குறேன். மேம், இப்போ இது வந்து எல்லாருக்குமான கேள்வி, ரவி சாரும் சேர்த்து தான். ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குல்ல, ஒய் சின்னதுரையா அதர்வா ப்ளே பண்ணணும், ஒய் வந்து செலியனா எஸ்கே ப்ளே பண்ணணும், ஒய் ரத்னமாலாவா ஷீலா ப்ளே பண்ணணும், ரவி சார் வந்து திருநாடனா ப்ளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பேசும்போது நீங்கள் எண்ட் அப் பண்ணுங்கள். சின்னதுரை பற்றி பேசலாம். ஒய் சின்னதுரை நீட்ஸ் அதர்வா? ஐ திங்க் எனர்ஜெட்டிக்காக வேணும். ஓகே. அண்ட் ஐ நோ அதர்வா ஆக்சுவலி குவாய்ட்டாக இருப்பாப்புல, வெளியில எல்லாம் அப்படி அப்படி இப்படி இப்படி குவாய்ட்டாக, பட் ஆக்சுவலி இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். யூ கான்ட் கண்ட்ரோல் ஹிம். அப்படியே எனர்ஜெட்டிக்காக அங்கேயே குதிச்சுட்டு இருப்பாங்க. வைப். யா லைக் அந்த சிவகங்கையில் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணும்போது பரதேசி அப்போலேருந்து ஐ நோ வாட் அதர்வா இஸ் ஆக்சுவலி. he is not that quiet person. He is quiet also, but there is a madness to him. Okay. அது வந்து ஈஸியாக he was able to do it very easily. Like Arjun who co-wrote with me, அவனுக்கு டவுட்ஸ் இருந்தது, அதர்வாவால் இது புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்னு, பிகாஸ் இஸ் ஆல்சோ மை அசோசியேட் டிரெக்டர். ஸோ எல்லாரும் உட்காந்து லைக் ஆக்சுவலி இங்கே காஸ்டிங் பண்ணும்போது எவ்ரிபடி சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ். ரொம்ப ஃப்ராங்காகவே எனக்கு சொல்லுவாங்க, கதை சரியில்லை, சீன் சரியில்லை, இது என்ன டயலாக் எழுதி வச்சுருக்கேன், அப்படி தான் பேசுவாங்க என் அசிஸ்டன்ஸ் என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் தே செட் we don't know, we haven't seen. அவர் சொல்கிற மாதிரியே அவரோட எனர்ஜியை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அமுக்கி வச்சுட்டு தான் அவரை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் அ ஹை எனர்ஜி கேரக்டர். அது ஃபேக்காக இருக்கக்கூடாது, ஃபால்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு சில பீப்புள் ரியல் லைஃப்பில் அவங்க குவைட்டாக இன்டென்ஸாக வெரி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் கேரக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. That is not there in him. So acting illa easy. That's why I chose him. Super man. Yeah. ஆனால் இப்போ அதே தான் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு செலியன் கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அதை. ஸோ மேம் வந்து ஒய் செலியனுக்கு நீங்கள் அப்படின்றத மேம் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் டஃப் கொஸ்டின். இல்லை, ஃபஸ்ட் அது உங்களுக்கு சரியாக கன்வே ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரா, அதனால் அப்படி சிலபஸை மாற்றிட்டேன். மேபி இந்த கதைக்குள்ளே இருக்க இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸாக பார்க்குற ஒருத்தன், ஆனால் அவனோட வாழ்க்கையில் பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறவன், அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அண்ட் பேசிக்காக நான் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தராக இப்போ மக்கள் வந்து என்னை பார்க்குறாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த செழியனும் எல்லாருக்காகவும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரியான கனெக்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரீசனாக இருக்கணும்னு. நைஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சிவா தான் ஒத்துக்கிட்டார் அது பண்ணுறதுக்கு. நோ, இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸில், ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணுவீங்க, எப்படி அவரை பிடிக்க வைக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் அதை ஃபார் அ ரைட்டர் ஆல்சோ, பிகாஸ் அவர் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் படத்தில். ஸோ எப்படி இந்த கேரக்டர் எக்ஸைட்டிங் ஆக்கணும், அண்ட் அவருக்கும் அந்த டைம் பீரியடில் இட் ஷுடன்ட் லுக் டெட். பட் நான் ஒன்று சொல்கிறேன் சிவா பற்றி. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவாவை மீட் பண்ணி இன்ஸ்டன்ட்லி அவருக்கு பிடிச்சி போச்சு கதை, அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கப்புறமா, ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமா எனக்கு 2 சீன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த படத்தில் எழுதின 2 சீன், அது ஒரு ஹீரோயிசம்காக எழுதின சீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவா சொன்னது வந்து மேம் சூப்பர் மேம், ஐ லவ் த ஸ்கிரிப்ட், அது இதெல்லாம் சொல்லிவிட்டு தென் வாட் டின்ட் யூ லைக் அப்படின்னு சொல்லும்போது, மேம் அந்த ஒரு சீன் இருக்குல்ல மேம், அதை தூக்கிடலாமே, அது வேண்டாமே, அது வந்து லைக் எனக்கு மேக்ஸிமம் மாஸ் வந்து இன்டர்வெல் பாயிண்டில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஹை கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்று நடந்துச்சு, இந்த சீனில் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். ஹி செட் இங்கே வந்துருதே அப்படின்னு.
ஸோ அது வந்து வேற ரீசனுக்காக நான் வச்சிருந்தேன் ஏர்லியராக. இந்த கேரக்டருக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஹீ செட் ரிமூவ் இட். அப்புறம் இன்னொரு சீன் இருந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சீன். சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு காம்ப்ரமைஸ். அது ஒரு காம்ப்ரமைஸ்டாக நான் எழுதி வச்சிருந்தேன். அது ஹீ பிளக்ட் அவுட் தோஸ் 2 சீன்ஸ். அந்த 2 சீன் தான் இவர் வந்து அவ்வளோ 100 and something சீன்ஸில் ஹி செட் திஸ் இஸ் இது வேண்டாம், இது மேம் அவன் கேரக்டருக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்ளம், அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம், பட் அது ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ செட் ஓகே, ஐ ஃபவுண்ட் மை ஹீரோ அப்படின்னு. சூப்பர். யா, எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போதான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி. இல்லை, இது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போய் இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் இந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க. அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அதில் ஒரு கேரக்டருக்கு அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார். அவர் அப்போ டிவி ஷோ ஜட்ஜ்னால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. சரி, இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல். மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனியும் நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போயிட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லலாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி இதை பண்ணாங்க. இப்போ டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு இது அவங்க இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லாத்துலேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது இப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து சம்மர் ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, ஒரு ஆடியன்ஸாக தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிட்டு. ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது அப்படி அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அப்படிலாம் இல்லை, ஹி இஸ் பிரைட். நைஸ். அது காம்ப்ளிமெண்ட்லாம் நான் சொல்ல. ஒரு ஆக்டரா யூ ஹேவ் டு பி பிரைட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஐ காண்ட் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் பிரைட். இன்டெலிஜென்ட்டாக ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இல்லைன்னா நான் மை ஜாப் இஸ் நாட் டு டீச் தம் ஆக்டிங். மை ஜாப் இஸ் டு ஜஸ்ட் டிரெக்ட். ஏதோ ஒரு வேர்ட் ஐ கிவ், அ கியூ ஐ கிவ், விச் அவங்க பயங்கரமான நடிகர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடிப்பு வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு தே கோ டு சம் அதர் திஸ் திங்.
which all of them என் படத்தில் இருக்கிற லைக் காளி வெங்கட் எடுத்துக்கோங்க, who's my favorite actor. யாராக இருந்தாலும் ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு டயலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட் கூட we 40-50 ஆடிஷன்ஸ் இருக்கும். நிறைய பேரை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா, பட் we should be intelligent enough to know that we are not intelligent, more intelligent than directors. Yeah, please. Yeah. True. ஃப்ளோவாக இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. Yes, this is ஒரு 2 minutes மைண்டில் ஓகே, திருநாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லை இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகெயின்ஸ்ட் கிரேன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா அவர் பண்ணாத ஒரு கேரக்டர், அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவ்வபிள், கைண்ட் ஹீரோ லைக் தட் ஓன்லி, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ் ஐ தாட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அவர் தெரியாது, பெருசாக தெரியாது. மீட் பண்ணியிருக்கோம், அவர் எங்கள் படத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு, அவருக்கு இறுதி சுற்று ரொம்ப பிடிச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் ஆகாஷ் நியூ ஹிம் வெரி வெல். ஸோ ஆகாஷ் ரீச்ட் அவுட் டு ஹிம் அண்ட் தென் ஹி செட் சரி மேம் சொல்கிறாங்கன்னா ஐ வில் ரீட் த ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்லி தென் ஹி கால்ட் மீ பிஃபோர் ரீடிங் த ஸ்கிரிப்ட். அவர் கால் பண்ணி ஹி செட் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ த ஐ வில் கிவ் இட் அ சான்ஸ் அப்படின்னு. வை டு யூ திங்க் தட் ஐ வில் சூட் இட் அப்படின்னு. ஐ செட் ஐ டோன்ட் நோ, யூ ரீட் இட், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ரீடிங் இட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ் மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட். அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ் இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம் நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் 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 சொல்கிறாரு இவர், நோன்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் யூ வாண்ட் டு டூ இட் ஐம் சேயிங். சார் அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. ஸோ சார் ஓகே ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ, ஹீ இஸ் தட் யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இதை ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணமோ இருக்கு. யா, நானும் ஆயிட்டாரு. யா, நாங்க உட்காரும்போது the amount of cinema we talk. அவருக்கு நிறைய லைக் ஆல் ஆஃப் தெம் I've given older films, some films that match that character அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல. அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு. ஏற்கனவே பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் வேற யாரோ டைரக்டர் எடுத்த படத்துல நான் எங்க போனேன், எனக்கு என் டைரக்டர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, நான் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன நினைச்சேன் லேசிங்க அவரு. ஐயோ அது அவர் வேற, அவரு அப்படி. யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். யா, இஸ் வெரி குட், வெரி வெரி குட். அண்ட் ஒன்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அவரே வந்து சொல்ல ஆரம்பித்தார், இந்த கேரக்டர் வந்து ஐ கேன் கோ திஸ் மச், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ செய்யலாம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். செகண்ட் தேர்ட் ஸ்கெட்யூல்லேருந்து நான் அப்போதைக்கு அந்த ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இது பத்தலை எனக்கு. ஐ மீன் லைக் ஃப்ரம் ஹியர் இது செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் ஹாஃபில் இட் ஷுட் கோ மோர். அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த டார்க் சைடு அது இன்னும் நிறைய எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் டூயிங் இட். நெவர் எனி குவெஸ்டன்ஸ், நெவர் ஆக்சுவலி. எப்படி தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமி சாரை நெகட்டிவில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அது மாதிரி பராசக்தியில் இவரை நெகட்டிவாக பார்க்கும்போது ஹைலைட் என்னென்னா தனி ஒருவனாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும், தே நாட் யூனிடைமென்ஷனல் வில்லன்ஸ். அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அவங்க உலகத்தில் அவங்க பார்வையில் அவங்க தான் ஹீரோ. அவங்க பார்வையில் அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட். உலகம் தப்பு, நான் ரைட். அவருக்கு நான் வில்லன் அந்த மாதிரி. யா, லைக் ஜோக்கர் ஹேஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன், அவன் மண்டல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஹிஸ் மெத்தட்ஸ் மே பி ராங், பட் அவருக்குன்னு ஒரு ஹீ இஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு இவர் எவ்வளோ கமிட்டடோ அவரோட காஸில் அவரோட கொள்கையில்
அவரும் அதே கமிட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு கேரக்டர். லாஸ்ட் சீன் வர மாறவே மாற மாட்டார். ஸோ அதெல்லாம் ஐயோ ரவி வந்து ஐ பீப்புள் ஸ்டார்டட் எவ்ரிபடி ஹேட்ஸ் ஹிம் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. புரியுது Yeah. Pass Like out என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது she pass out watched it and she said, oh god, she is a big fan of Ravi's. She said, oh god, I hate him, I hate him, I hate him. இதேதான். So I told Ravi, when I told Ravi, he's happy because people are hating you, na smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. சூப்பர் Superb, yeah. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அதை வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில். இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே. ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான். பட் அது லோகோ இல்லைன்னு முதல் நாள் அனௌன்ஸ்மெண்ட் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. இப்போ இருக்கிற லோகோவில் முன்னாடி வேறு 25ன்னு ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி. பட் 25th ஃபிலிம் அது ஆனால் நம்ம மைல்ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படத்தோட எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. மேமோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை மேமாக இருக்கட்டும், இல்லை கூட நடிக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இதோட மியூசிக், சாங்ஸு, இதோட பீரியட், இதோட கிராண்டியர் அண்ட் இதோட கண்டென்ட், ஒரு மொழி, நம்மளோட மண், நம்மளோட மக்கள், தியாகம், இன்ஸ்பிரேஷன், இதில் எதை தொட்டாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக மாறிடுச்சு. ஓகே. இதோட கண்டினியூஷனாக இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து ரெமோ சமயத்தில் 2016 ஒரு இன்டர்வியூ. ஸோ அப்போது ரொம்ப கிளாரிட்டியோட என்னோட அடுத்த 10 வருஷம் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன்றத ரொம்ப சூப்பராக ரொம்ப மெச்சூர்டாக அந்த சமயத்தில் வந்து அவர் பேசின விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது.